எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம சில்லி பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போறோம். 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி, 1 ஸ்பூன் மீன் சில்லி மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறமா 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்திட்டு 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, லைட்டாக ஃப்ரை பண்ணாலே போதும். நான் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் தான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணிவிட்டு அதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 25 மில்லி எண்ணெய் எடுத்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். அப்புறமா 2 பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா ஒரு சின்ன தக்காளி எடுத்துட்டு அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்திட்டு நான் வதக்கிக்கிறேன். இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பொடி சேர்த்திட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் சோள மாவு எடுத்துட்டு 1/2 டம்ளர் தண்ணியில் கரைச்சிட்டு இது கூட நான் சேர்த்திக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொதிக்க ஸ்டார்ட் ஆன அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தும் போது கொஞ்சம் பார்த்தே சேர்த்திக்கோங்க, நமக்கு ஆல்ரெடி பன்னீர்லேயும் உப்பு இருக்குது. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இது கூட சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான சில்லி பன்னீர் ரெடி.